தேவராஜன் வருவார். அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாடும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இணைந்து பாடுவோம். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிய சூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கியாட்சியாடுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்ல பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டத்தோள் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவர் தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி, அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லவத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், பாலன் பிறப்பார், அவரை வல்லவர் தேவன் என்பர். அவர் தந்தன் தாவீதின் சிம்மாசனம் ஏறி, அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லவத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடம் இருந்து இஸ்ராயலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்திலிருந்து போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால நன்னாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நாளை பூமியில் பாவி அழிந்தே தீரும். உலக மீட்பர் நம்மை அரசு ஆழ்வார். தேவராஜன் வாரும் ஆராதிப்போமே. திருப்பலி முன்னுரைக்கு செவிமெடுப்போம்.
இந்த வேளையிலே இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற நம்முடைய பங்கில் உள்ள பக்த சபையினர், இளைஞர்கள், பீடச்சீடர்கள், மரியாயின் சேனையினர், மகளிர் சுய உதவி குழுவினர், வின்சென்ட் பால் சபையினர் அனைவரும் பவனியாக கரங்களில் எரிகின்ற மெழுகுவற்றியோடு நாம் பீடத்தை நோக்கி வருகின்றோம். முன்னுரை. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பு கூறியவர்களே, இன்றைய கிறிஸ்து பிறப்பு இரவு திருப்பலிக்கு இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுகிற வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் நம் பாசமிகு பங்கு தந்தையும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் செம்மன் தூய அருளானந்தர் ஆலய பக்த சபையினர் அனைவரின் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நல்வாழ்த்துகளோடு இந்நன்னாளில் மனிதர்களாகிய நம் அனைவரின் பாவங்களை கழுவ ஆண்டவர் தாமே மனித உலகில் மகனாய் அவதரித்தார். பல்வேறு பாவங்கள் மூலம் நாம் அவரை மனநோகச் செய்த போதிலும் மன்னிக்கின்ற இறைவனாய் நம்மை மன்னித்து அரவணைத்து கொண்டார். தூய கன்னிமரியாயிடம் ஜென்ம பாவமின்றி உட்பவித்து தூய யோசேப்பின் ஒழுக்க நெறிகளுடன் வளர்த்த இயேசு நமக்காய் செய்த அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்த்து நம் மனதிலும் அவர் குழந்தையாய் பிறந்துள்ளார் என்ற உண்மையை அறிந்து பாவத்தால் அவரை துன்புறுத்தாமல் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். எழுதி நிற்போம். வருகை பாடல்.
வழி இது. இங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் வழி இது. ஆறுதலின்றி அழைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக வழி இது. ஆறுதலின்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் இறைக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது பாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையாயும் தரும் பணி இது. ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட மாறுங்களே. பலியிலே கலந்திடக் கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரோடும் இருப்பாராக. உலகமே உருகி கொண்டிருக்கின்ற தருணத்தில் விழிக்கின்ற மக்களாக விழிப்பின் ஆசீர்வாதத்தை பெற இதோ இந்த இரவு வேளையில் நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்றோம். எதற்காக? இயேசுவுடைய பிறப்புக்காக. உலகமே அன்று காத்து கொண்டிருந்தது போல இன்று நம்முடைய வாழ்வில் இந்த புதியதொரு ஆசீர்வாதத்தை மகிழ்வோடு பெற இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீராக கிருபையாக கிடைத்திட உருக்கமாய் மன்றாடுவோம். இன்றைய நாள் திருப்பலியை நமக்காக செபித்து அர்ப்பணிக்கின்றவர் அருட்பணியாளர் ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்கள். நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை எல்லாம் மறை மாவட்டத்தில் 133 பங்கு தலங்களிலும் 2 மாவட்டம் திருவள்ளூர் சென்னை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றுகின்ற பணியிலே உத்வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள் ஏழை எளிய மக்களையும் சிறப்பாக சிதறுண்ட மக்களையும் சிறை பணியின் மூலமாகவும் மற்றும் மற்ற பணிகள் மூலமாக தாய் திரு அவை வழிநடத்துகின்ற இவருடைய பணி ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். எனவே இந்நாளில் உங்கள் அனைவர் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் தந்தை ஜோசப் அவர்கள் சலேசிய குருவானவர் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கல்லூரியின் பேராசிரியராக தலைமை பேராசிரியராக இருந்து வழிநடத்துகின்றார். இன்று நம் மத்தியில் இந்த மாலை திருப்பலி நினைந்து நமக்காக ஜெபிக்கிற வேளையிலே அன்னாரையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்தூய மறு நிகழ்வுகளை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் பிறக்க இருக்கின்ற குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த உருக்கமாய் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயான் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானத்துதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. அன்புக்குரியவர்களே, மனத்துயர் மன்றாட்டின் நிகழ்வில் ஆண்டவரே இரக்கமாயிரம் என்ற பாடலுடைய தொடர்ச்சியாக உன்னதர் கீதம் பாட இருக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய பங்கில் உள்ள தம்பதியர்கள், குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள், குழந்தைகளை கரங்களில் ஏந்தி இந்த ஆண்டு குழந்தை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் மற்றும் குழந்தை ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிற தம்பதியர்கள், நம்முடைய பங்கில் உள்ள குழந்தை தலைமை பொறுப்பாளர் வழிநடத்த பீடத்தை நோக்கி வருகிறார்கள். சிறப்பாக பேதுரு அன்பேத்தி சார்ந்த வினோத் பிரியா தம்பதியர்கள், பேதுரு அன்பேத்தி சார்ந்த ஞானபாஸ்கர் மோனிகா தம்பதியர்கள், ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்த ஆல்பர்ட் ஜெசிந்தா தம்பதியர்கள் பவனியிலே வருகிறார்கள். பாடற் குழுவோடு இந்த உன்னதர் கீதத்தின் ஆண்டவரே இரக்கமாயிரம் பாடல் பள்ளிகளை இணைந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதர் கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனங்களுக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாள் திருப்பலியானது நம்முடைய பங்கில் உள்ள பக்த சபைகள் அனைவருக்காகவும் சிறப்பாக அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்றோம். பீடச்சீடர்கள், இளைஞர்கள், மறைக்கல்வி பிள்ளைகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மரியாயின் சேனையினர், கோல்பிங் சுய உதவி குழுவினர், வின்சென்ட் சபையினர், பாடகர் குழுவினர், இவ்வாறு தன்னார்வத்தோடு பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று உருக்கமாய் இந்நேரத்திலே மன்றாடுவோம். மேலும் மில்கா, இவாஞ்சலின் மெர்சி, நத்தானியேல், ஜாக்சன் மகன் மகளுடைய படிப்பு மென்மேலும் ஆசீர்வாதமாய் இறை திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்திட இவ்வழியில் நன்றியின் வழியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜெசிந்தா நற்சுகம் பெற்றதற்காக சிறப்பு கருத்துக்களையும் நன்றி எழுதுகளையும் உருக்கமாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். SR தேவசகாயம் குடும்பம் நன்றியின் வழியாகவும், B ஜெயமூர்த்தி, D கேத்ரின் எல்சா, J ஜொஹனா மேரி குடும்பம் நன்றியின் வழியாகவும், இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்மாக்கள் ஆகிய போஸ்கோ தாமஸ், இமானுவேல் ஜோசப் இரான் இளைப்பாற்றுக்காக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றியை மறித்த ஆத்மாக்களுக்கு தந்தல்வீராக, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடுவதாக. ஆமென். முதல் வாசக முன்னுரை. காரிருளில் வாழ்ந்தோர் மீது பேரொளி வீச போகின்றது. தாவீதின் அரசை நிலைநாட்ட வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், அமைதியின் அரசர் வரப்போகிறார் என்பதை மகிழ்வுடன் எசாயா உரைப்பதை இவ்வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியில் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார்.
இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிசக சகம பாம கம பகரிச நீ 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 இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். வயல்வெளி நல்ல மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்காக பிறந்துள்ளார். களி கூறட்டும். கடலும் அதில் வாழமைக்குமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழமைக்குமே களி நடனம் நீதி நேர்மை நிறைந்திடும். நிலைத்து ஆட்சியை அறியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்.
இரண்டாம் வாசக முன்னுரை. மனிதருக்கு கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் தீய நாட்டங்களிலிருந்து விடுபட்டு நேர்மையுடனும் கட்டுப்பாட்டுடனும் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் கிறிஸ்துவின் மாட்சி மீட்டெடுக்கும் என மகிழ்வாய் திருத்தூதர் பவுல் உரைப்பதை கவனமுடன் சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீர்த்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாளை அவனியில் நீதி அழிவுறும். உலகின் மீட்பர் நம் மீது அரசாழ்வார். அல்லேலூயா உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 - 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்தஸ் சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தாம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் இங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி
இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்து இருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உரித்தோருக்கும் அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு மணி ஒரு 4-5 பேர் கோட்டையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாதர் நைட் நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் வச்சாலும் சீக்கிரம் வச்சா என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்வாங்க. சரி லேட்டாக வச்சா, நான் ஃபாதர் 11:30 மணிக்கு வச்சுருக்கிறீங்க, எல்லாம் தூங்குகிற நேரம் அப்படின்னு. ஒரு பங்கில் இப்படி தான் மாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி திருப்பலி இப்போ நன்மை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிட்டாரு, என்னடா எல்லாம் போயிட்டுருக்காங்க, பூசை முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டார். எல்லாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் தெரியுது நன்மை கொடுத்துட்ருக்காங்கன்னு. சரி என்ன பண்ணுறது, அதை பேச்சப் பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா அவன் வெளியே போயின்னுக்கிறான்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு, அப்படின்னு துப்பிட்டு திருப்பி எச்சி துப்புற மாதிரி போய் துப்பிட்டு வந்துட்டார். ஆனால் ஆக்சுவலி தூங்கிட்டார். அது மாதிரி நீங்கள் தூங்கி மேட்சப் பண்ணோம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் பாதி பேர் நல்ல மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி தூங்கும்போது அது எங்கேயாவது போய் ஒட்டிக்க போகுது. ஓகே, இன்றைய நாளில் நாம் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை வருஷம் கொண்டாடுறோம். அப்படி தானே, எல்லா வருஷமும் கொண்டாடுறோம். ஒரு அம்மாட்ட கேட்டாம்மா, என்னம்மா வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, இதில் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, இதில் என்ன ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, அதம்மா சொன்னாங்க, ஃபாதர் வருஷம் புதுசாக சேலை வாங்குகிறோம், அதான் எங்களுடைய மாற்றம். நகை வாங்குகிறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், இதுதான் எங்களுடைய மாற்றம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஸ்பான்டேனியஸாக சொல்கிறாங்க, பாவம் வயதானவர். அப்போ அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வருஷம் கொண்டாடுறோம். இதே கிறிஸ்மஸ் தான், இயேசு பிறக்கிறார், கேக் கொடுக்குறாங்க, அப்புறம் நான் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுவோம். இதுதான் வருடம் நடக்கிறது என்றால் அது உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் அது உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. ஒரு அருட்தந்தை மிக அழகாக சொல்வான், கைண்ட்லி செலிப்ரேட் கிறிஸ்மஸ், கைண்ட்லி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ஜீசஸ். இயேசுவோடு, குழந்தை இயேசுவோடு கிறிஸ்மஸ் கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்மளாம் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரணா ஸ்டோரில் போய் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ட்ரெஸ்ஸோடு கொண்டாடுவோம். அப்புறம் கொஞ்சம் பணம் அதிகமாக வச்சுருக்கவங்க நகை கடையில் போய் நகை வாங்கி கொண்டாடுறாங்க. இல்லை வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி, இல்லை புதியதாக ஏதாவது ஒன்று வாங்கி, இல்லாட்டி கேக் வெட்டி, இல்லை கிறிஸ்மஸ் தாத்தாவோடு, இப்படித்தான் நாம் இயற்கையாகவே கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி அவர் சொல்கிறார், கைண்ட்லி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ஜீசஸ். அப்போ இயேசுவோடு எப்படி ஃபாதர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது அப்படின்னா, நம் கிறிஸ்து பிறப்பு விழா என்ன, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறக்கிறார்? ஒவ்வொரு வருஷமும் பிறக்கிறார். ஆம், ஏன் ஒவ்வொரு வருடமும் பிறக்கிறார்? ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு படம் வந்தது. அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னை மரியாள் ஒரு 9 மாதம் வயிறு அப்படியே படுத்துருக்குறாங்க, அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. மீன்ஸ் அந்த வலியினால் குழந்தை இயேசு பிறக்க போகிறார்,
பக்கத்தில் சூசேப்பர் அப்படியே நிற்கிறார். இதில் என்ன ஃபாதர் பிரமாதம்? நாங்கள் தான் அடிக்கடி பார்க்குறோமே. ஆனால் அவர் பிறக்கக்கூடிய இடம்தான் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா பிறருக்கு ஒரு மாறுபட்ட ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா அப்புறம் எந்த இடத்துல பிறக்கிறார் அப்படின்னா, குழந்தை இயேசு பிறக்கக்கூடிய இடம் காசா. காசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்குது? ஜெருசலேம். போர் நடந்து கொண்டு இருக்கிறதே அந்த இடத்தில். அந்த வீடெல்லாம் பாதியாக உடஞ்சிருக்கு, யாருமே இல்லை. அந்த இடத்தில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை பிறக்க கொடுக்கிறார். அது எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ குழந்தை இயேசு அங்கு பிறக்கிறார். ஒரே பிரச்சனையாக இருக்கு, அமைதியின் அரசர். முதல் வாசகத்தில் படிக்கிறோமே, அவர் அமைதியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். போன திருப்பலியிலும் கேட்டேன், உங்கள்கிட்டையும் கேட்குறேன். என்ன வித்தியாசம் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கும் இயேசு உயிர்ப்பு விழாவிற்கும், ஈஸ்டருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கும் இயேசு விண்ணேற்றம் அடைந்ததற்கும் வித்தியாசம். போனதில் யூத்தில் சொன்னாங்க, இதில் குழந்தையாக கொண்டாடுறோம், பெருசாகிட்டார், அதனால பெருசாகி கொண்டாடுறோம். அப்படியா? ட்ரை பண்ணுங்க. யாராவது சொல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை தட்டி எழுப்புங்க, ஃபாதர் உங்களை கூப்பிட்றாரு. ஓ ஓகே, நீங்கள் கனெக்ஷன் சொல்கிறீங்க, என்ன வித்தியாசம் கேட்குறேன். இயேசு பிறப்பு விழாவையும் நம்ம அப்படி தான் கொண்டாடுறோம்னா, அதே போல் இயேசு விண்ணேற்றம் அடைந்தது. இறப்புலாம் விட்டுருங்க, அவர் இறப்பு கஷ்டப்பட்டது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிறப்பு விழாவிற்கும் அந்த விண்ணேற்றம் அடைந்ததற்கும் என்ன வித்தியாசம்? அப்படி இல்லை இப்போ பிறக்கும்போது சொல்லையா மீண்டும் வருவேன்னு? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. குழந்தையா இருக்கும்போது பேசலை, விண்ணேற்றம் பேசிட்டு போயிட்டார். ஓகேம்மா, நல்ல பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குறீங்க. வெரி குட். வாட் எ வண்டர்ஃபுல். இங்கே குழந்தையாக பிறந்தாங்களாம், அங்கே செத்து பிறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. சொல்லுங்கம்மா. ஓகே, மனிதனாய் பிறந்தார், இறைவனாய் மீட்பு தந்து இறந்து பிறந்தாரா? பிறந்தார் இறந்தார். ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட். நல்ல, எதுவுமே தவறு அல்ல, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறீங்க. வெரி குட். அங்கே சொல்லுங்கம்மா. ஓகே, வந்தாங்க, ரத்தத்தை கொடுத்துட்டு சதையோட மேலே ஏறி போயிட்டார். நம்ம ரத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணார்? பிளட் டொனேட் பண்ணிவிட்டு ஓ பாசிட்டிவா பி பாசிட்டிவா? ஓ சைல்டோட போனாங்களா? ஓ ஜெயத்தோடு போனாங்க. அப்போ பிறக்கும்போது தோல்வியோடு பிறந்துட்டார், வீடு கூட இல்லை. அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, பிறக்கும்போது ஏழையாக இருந்தார், ஒரு வீடு கூட ஒன்றும் கிடையாது. உயிர்க்கும் பொழுது உலகத்தையே வெற்றி வீரராக சென்றார். வெரி குட். ஓகே, வேறு யாராவது இந்த பின்னாடி இருக்கலாம் சொல்லாமே, ஃபாதர் இந்த முன்னாடி 2 பெஞ்சோட முடிச்சிருங்க, இந்த பின்னாடி வர வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்றீங்களா? எனக்குலாம் இந்த கார்ட்லெஸ் ஸ்பீக்கர் தான் அப்படியே வந்திருப்பேன், வந்து இப்படி சொல்லி. வா, பையன் பார்த்தீங்களா, சூப்பராக சொல்லிட்டான். பிறக்கும்போது எல்லோரும் கூட இருந்தாங்க, இறக்கும்போது யாருமே கூட இல்லை ஃபாதர், தனியாக போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. அதுதான் சொல்லுவாங்க, சிங்கம் சிங்கலாக தான் போகும். இயேசு சிங்கம் தான் சொல்லுவாங்க, தெரியுங்களா? அவர் யூதக்குள்ள சிங்கமே என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது யாராவது சொல்கிறீங்களா? மண்ணில் மனிதனாய் பிறந்து விண்ணில் இறைவனாய் சென்றார். அப்படியா? ஓகே, சரி, எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. மீட்பராக பிறந்து மீட்பராக பிறந்து, அப்புறம் நான் யோசிச்சு அடுத்த கிறிஸ்மஸ்க்கு சொல்கிறேன். சொல்லுங்கண்ணே. மீட்பராக பிறந்து நியூ இயருக்குள்ளே சொல்லிடுங்க. ரட்சித்து உயிர்த்தார்.
ரட்சித்து உயிர்த்தார். எல்லோரையும் ரட்சித்து உயிர்த்தார். வெரி குட். சரி, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிறிஸ்மஸ்க்கும் அந்த ஈஸ்டர் இயேசு விண்ணேற்றத்திற்கும் இயேசு பிறப்பிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்வு அழகாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இயேசுவினுடைய பிறப்பு என்பது இவ்வுலக வாழ்விற்கான நம்பிக்கையை கொடுக்கிறது. புரியுதா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுப்பது இயேசுனுடைய பிறப்பு. மறுவாழ்வினுடைய நம்பிக்கையை கொடுப்பது இயேசுனுடைய விண்ணேற்பு. புரியுதா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஓகே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுல ஒரு மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது அப்படின்ற சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. இது நான் எப்பயோலாம் படிக்கலை. என்னுடைய இந்த மாதம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சிறை பணி இருக்கும், நான் தான் இன்சார்ஜ். ஃபாதர் சொன்னார், யூத்துக்கு 2 வருஷமாக இன்சார்ஜாக இருந்து இந்த 3வது ஆண்டில் சிறை பணியும் சேர்த்து கொடுத்தாங்க. 10 நாட்கள். நம்ம சென்னையில் எத்தனை ஜெயில் இருக்குதுன்னு தெரியுமா? அது எதுக்கு ஃபாதர் நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. அந்த பக்கமே போகக்கூடாது. அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு இடத்துல போய் எதாவது கேட்டால், ஃபஸ்ட் டைம் போகிறோம், ஜெயிலா அதெல்லாம் இருக்கா? பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா, எந்த இடத்திற்கு நம்ம போகவே கூடாது என்று நினைக்கிறோமோ அதான் அந்த இடம். அப்படி தானே? அப்போ இந்த ஜெயிலுக்கு போகும் பொழுது, இந்த சிறைக்கு செல்லும் பொழுது 10 சிறைகள் இருக்குது நம்ம சென்னையில். அதில் பெரிய சிறைகள் மொத்தம் 3. அதான் சொல்கிறாங்க புழல் சிறை. கேள்விப்பட்டிருக்கீங்களே? புழல் ஜெயிலில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் போனார், அடுத்தவர் போயின்னுக்கிறார். ஆன் த வேல போயின்னுக்கிறார். தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். நாங்களாம் போய் பார்த்தோம் அவரை. ஆட்சியில் இருக்கிறவர்களை போய் பார்க்கிறோம். அது புழல் 1, புழல் 2, புழல் 3 என்று சொல்வார்கள். அப்படின்னா புழல் 1ல் யார் இருப்பாங்க அப்படின்னா கன்விக்டட், அப்படின்னா தண்டனை கொடுத்தவர்கள் அங்கே இருப்பாங்க. தண்டனை கொடுக்க போகிறவர்கள் இது கேஸ் போயிட்டுருக்கோம் 90 நாள் அப்படின்னா புழல் 2ல். புழல் 3ல் யார் ஃபாதர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே பெண்களினுடைய சிறை, அது பெண்கள் சிறை. இந்த 3 சிறை மற்றும் சின்ன சின்ன சிறைக்கெலாம் சென்று நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொடுக்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக. எனக்கு ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறோம். ஒரு சிறைக்கு போகும்பொழுது, ஒரு சின்ன சிறைக்கு போனோம், எல்லோரும் இருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், கவலைப்படாதீங்க, எங்களுடைய வேலையே அதான். என்னென்னா போயிட்டு நற்செய்தி அறிவிப்பதெல்லாம் கிடையாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அழகிய ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியாது பசங்க வந்தால், இல்லை கணவன் இருப்பார், மனைவியும் குழந்தைகளும் என்னன்னே தெரியாது. எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்களே இப்போ அவங்களுக்கு குடும்பங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அவர்களோடு உரையாடி அந்த நியூஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க, ஃபாதர் எங்கள் வீடை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்து அவர்களோடு உரையாடுவோம். இதுதான் ஒரு நம்பிக்கை கொடுப்பது, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, உங்களை பற்றி தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் ஒரு ஜெயிலுக்கு போகும்போது அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார், ஃபாதர் அவர் பேர் சொன்னார், ஸோ நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் தான். எதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைப்போம் இந்த கைதிகள் எல்லாருமே தவறு செய்து வந்தவர்கள் தான். பல அப்பாவிகள் கூட அங்கே இருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சார் தவறு அப்படின்னா, இவர் ஒரு கோல்டு கம்பெனியில் வேலை செய்கிறார். நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்களா? அந்த இது அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தங்க கம்பெனி அப்படின்னா, அது வாடகை வச்சு வாங்குது. அப்போ இந்த கம்பெனியில் ஒரு சாதாரண வேலையாள் ஒருத்தர் திருடி ஒரு 10 கிலோ தங்கத்தை திருடி இந்த கம்பெனியில் கொடுத்து விற்று காசு வாங்கிட்டு போயிட்டார். அப்போ போலீஸ் விசாரணையில் என்ன வருது, இங்கே தான் விற்றாங்க. அப்போ அந்த கம்பெனியுடைய ஓனரை பிடிக்க வராங்க. அவங்க எல்லாம் அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அப்பா யார்? வேலை செய்த இவரை பிடித்து வந்து விட்டார். அவர் இது சொன்னார், ஃபாதர் எனக்கும் இதுக்கும் என்னன்னே நடக்குதுன்னு எனக்கே தெரியல, நாங்கள் வேலை செய்கிறவன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சொல்கிறேன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. சரி, அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அவர் சொல்கிறார், யோபு தெரியுமா ஃபாதர் உங்களுக்கு? பாருங்க அப்படின்னு, யோபு தெரியுமா ஃபாதர்? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனால் அவர் உண்மையான ஆள் அப்படி நாங்கள் நினச்சிக்கிறோம். அப்போது இப்போ கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாங்கள் அந்த செய்தியை கொடுக்க போகிறோம். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் திரும்ப வந்து விடுவோம். அப்போது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது இந்த உலகத்திலே நாம் வாழ நம்பிக்கை கொடுக்கிறது. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஃப்ளட்டு வந்துச்சா, தண்ணி வந்ததா, எல்லார் வீட்லேயும் தண்ணி வந்துச்சா, எல்லோரும். இப்போது தூத்துக்குடியில் இந்த இரவு திருப்பலியே கிடையாது, நிறுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம சென்னையில் 56 சென்டிமீட்டர் மழை.
ஆனால் தூத்துக்குடியில் 127 சென்டிமீட்டர். அங்கே ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க, அந்த மழை மட்டும் சென்னையில் பெஞ்சிருந்துச்சுன்னா பாதி சென்னை அழிந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம எல்லாம் திருப்பள்ளிக்கு வந்திருக்கோன்னா என்ன? ஒரு நம்பிக்கை. வாழ்க்கை முடியல்ல, தொடர்ந்து. இதுதான் ஒவ்வொரு முறை இயேசு பிறக்கும் பொழுதும் இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். சரி, வாங்கிட்டு மட்டும் போயிடலாமா? சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். அப்படின்னா இது வாங்குவதல்ல. கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது கிஃப்ட், பரிசுகளை வாங்குவதல்ல, கொடுப்பது. இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங். நாம் கொடுப்பது. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், ஃபாதர் நாங்களே கஷ்டப்படுறோம், என்னத்த ஃபாதர் கொடுக்கறது? நீ ஒன்றும் கொடுக்க வேணாம். யூ கிவ் த ஹோப் டு த பீப்புள் என்று சொல்லும். மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கள். என்கரேஜ் பீப்புள், அதர்ஸ். என்னத்தை பிறந்து, என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை செஞ்சு எதப்போ வருவாங்க, யாராவது சொல்லுவாங்க இதை செய்யலாமா? ஐயோ இதையா செய்யவே செய்யாதீங்க, ஐயோ. அடுத்து அவங்ககிட்ட போகவே மாட்டாங்க. அவங்ககிட்ட போனால் ஐயோன்னு சொல்லி இருக்கிறதையும் கெடுத்துருவான். அப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இப்போ காசாவில் குழந்தை இயேசு பிறக்குவது போல இருக்கிறார் என்றால் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். வாழ்க்கை இன்று முடிவதல்ல. நாம் திருப்பாடல் படிக்கிறோம், வலப்பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் இடப்பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை. விக்டர் பிராங்க்லின் என்கின்றவர் சொல்கிறார், அவர் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஜெயிலில் இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் ஜெயிலில் இருந்தால் கூட, நான் சிறையில் இருந்தால் கூட, இந்த கஷ்டமான ஒரு தருணத்தில் ஐ ஹவ் நோ ஃப்ரீடம், எனக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் எனக்கு சுதந்திரம் இருக்குது. என்னன்னா, இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன், அந்த அர்த்தத்தை கொடுக்கிற சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. அப்போ நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில், கவலைப்படுகிற நேரத்தில் நாம் அதற்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறோம்? குழந்தை இயேசு பிறக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இது நிரந்தரம் அல்ல. உன்னுடைய வாழ்வு கடினப்படுவது என்பது ஒரு முடிவு அல்ல. நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிறார். அவர் எதற்காக பிறந்தார்? ஏழைகளோடு ஏழைகளாக. இயேசு பிறப்பதற்கு முன்பாக யூத சமுதாயம் எப்படி இருந்தது? இயேசு பிறந்த பிறகு யூத சமுதாயம் மாற்றப்படுகிறது. அதான் சொல்கிறாங்க, இயேசு குழந்தை பிறக்கும் பொழுது, இயேசு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. எந்த குழந்தை? யோவான். திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 2-3 நாட்கள் முன்னாடி அந்த குழந்தை பிறந்தோன்னே எல்லோரும் ஆரவாரத்தோடு மகிழ்ந்து கொண்டாடினார்களாம். யூத சமுதாயத்தில் என்ன ஒரு வழக்கம் என்றால், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக, இப்போ குழந்தை ஒருத்தருக்கு பிறக்க போகுது அப்படின்னா மேளந்தாளத்தோடு வந்து நின்றுவாங்களாம். மேளந்தாளத்தோடு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுவாங்க? அடி மேத்தலம் கொண்டு. பெண் குழந்தை பிறந்தால் அமைதியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மாற்றுகிறார். ஈக்குவாலிட்டி, அங்கு சமநிலை, இப்படி பல சமூக அநீதிகளை எதிர்த்து போராடியது தான் இயேசு பிறப்பிற்கு பிறகு. அங்கே தான் நம்பிக்கை பிறக்கிறார். அந்த நம்பிக்கையை தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, கொண்டாடிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடும். அந்த நம்பிக்கையை நாம் எடுத்து சென்று பிறருக்கு கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்களாம் இருக்கிறீங்க, நானே நிறைய பங்குகளில் போய் சொல்கிறேன், பெண் விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம், பேசுகிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லுவாங்க? அவங்க 1000 சொல்லுவாங்க, நீ பொண்ணு வீட்டில் தான் உட்காரணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் என்று நாம் அடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நானே நிறைய நேரங்களில் சொல்கிறேன், இளைஞர் இளம் பெண்களுக்கு சொல்வது போல், ஒரு காலத்தில் இப்படியே இருந்துட்டிங்கன்னா பெண்கள் கோவிலுக்கு உள்ளே வர முடியாது. ஏன்னா அப்போ அப்படி தானே இருந்துச்சு, அடக்கி எதுக்கும் போகாமல். அந்த மாதிரி நீங்கள் பழைய நிலைக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லோருக்கும் நாம் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். உன்னால் செய்ய முடியுமா? முடியும்பா, உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு. தோற்று போனாலும் பரவாயில்லை. ஐ ஆல்வேஸ் டெல் டு அவர் யூத், நீ ட்ரை பண்ணி தோற்று போனால் பரவாயில்ல. ட்ரை பண்ணாமையே முயற்சிக்காமலே நான் தோற்று விடுவேன் என்று சொல்கிறாய், அதை விட ஒரு பெரிய முட்டாள் கோழை இந்த உலகத்தில் யாரும் இல்லை.
அப்போ ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளில் நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடம் இருந்தால் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான். இப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உண்மையில் நம்பிக்கை இருக்கிறதா? பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள், நேற்று 2 நாள் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா அம்மா பையன் அந்த நம்பிக்கையை பற்றி பேசும்பொழுது அந்த பையன் சொல்கிறான், 12th படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறான். ஃபாதர், நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க, அவன் சொல்கிறான், நம்ம கூட இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சி போட்டுடுறாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் யார் யார். ஒரு சிலர்லாம் சொல்லவே மாட்டாங்க. இதை சொல்லி அவங்கிட்ட சொல்லி அவன் ஏதாவது பண்ணிட்டானா, அவன் ஏதாவது வாயை விட்டானா, அதனால் அமைதியாகவே இருந்துருவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறோமா என்று யோசிக்கும். இது ஒன்று. இது பார்ட் 1 முடிஞ்சிச்சு. பார்ட் 2, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கபிரியேல் தூதர் போய் என்ன சொல்கிறாரு? எல்லோருக்கும், கொஞ்சம் சத்தமாக சொன்னாங்க, என்னது அப்படியா சொன்னார்? எல்லோருக்கும் டேஷ் ஊட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். பெரும் பாப்பா கரெக்டாக சொல்லுது. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். அந்த பெரும் மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சினா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகிழ்ச்சினா? ஃபாதர், கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2 பாட்டில் இருக்குது, ஃபுல்லாக போட்டு படுக்கிறது மகிழ்ச்சி, அப்படி தானே? அப்படியா? அம்மாலாம் சொல்கிறாங்க, செருப்பு கட்டி அடி, தொடப்பு கட்டி எடுத்து அடி அப்படின்னு. ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சினா என்ன நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. There is a difference between happiness and joy. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க joy to the world, not happiness to the world. ஓகேவா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது மகிழ்ச்சியை தவிர சந்தோஷத்தை அல்ல. அப்போ சந்தோஷம் என்பது என்ன, மகிழ்ச்சி என்னால் என்ன? ஃபாதர், கேள்வியாக கேட்டுனுக்கிறீங்க, பதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியாச்சும் கொஞ்சம் யோசிப்போம், நம்ம மூளை கொஞ்சம் வேலை கொடுப்போம். சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் என்ன? வெரி குட்மா, நல்ல ஒரு ஆன்சர் சொன்னீங்க. அம்மா பேர் என்ன? ஜோஸ்பின் அம்மாக்கு எல்லோரும் ஜோராக கை தட்டுவோமா? வேகமாக கை தட்டுங்க. இங்கே பின்னாடி இருக்கிறவங்களாம், எதுக்கடா கை தட்டுற, சும்மா கைத்தட்டு அது மாதிரி. ஓகே, அப்படியாச்சும் கை தட்டி. அப்போது சந்தோஷம் என்பது ஒருவரை சார்ந்தது. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவரை சார்ந்தது. எனக்கு சிகரெட் அடிக்க பிடிக்கும், அப்போ அது சந்தோஷம், அது மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவர் அந்த புகைப்பிடிப்பதனால் அவருக்கு கேடு, கூட இருக்கவங்களுக்கும் கேடு. அந்த புகை எங்கெல்லாம் போகிறதோ எல்லோருக்கும் கேடு. அப்போ அது மகிழ்ச்சி அல்ல. அப்போ மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுப்பது என்ன? மகிழ்ச்சி. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்மஸ் இன்னைக்கு நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த டிவியை தான் பார்ப்பேன், எல்லோரும் எங்கன்னா போங்க, நான் இதை தான் பார்ப்பேன், அது மகிழ்ச்சி அல்ல. எல்லோரும் ஒரு செயலை செய்யும் பொழுது எல்லோருக்கும் கொடுப்பது மகிழ்ச்சி. ஃபாதர், அதுக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சந்தோஷம் என்பது நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நம்ம செய்கிறோம், மற்றவர்களுக்கு அது துன்பத்தை கொடுப்பதாக இருக்கும் அப்படின்னா அது சந்தோஷம்தான், மகிழ்ச்சி அல்ல. இப்போ மகிழ்ச்சி எப்படி ஃபாதர் கொடுக்கறது? இப்போ நம்ம ஒரு சிறிய ஒரு குழந்தையை பார்க்குறோம். அந்த குழந்தை ரோட்டில் போகும்போது அங்கே பிச்சைக்கார ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இது என்ன பண்ணுது, கொஞ்சம் அது சாப்பிட்ற சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குது. இப்போ இதில் என்ன, அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வாங்குறாங்களே சாப்பாடு, அவங்களுக்கு மகிழ்ச்சி. பார்க்குற நமக்கெல்லாம் ஒரு பாரு, இந்த குழந்தைக்கு எல்லாம் ஒரு கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், இதுதான் மகிழ்ச்சி. 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கூலுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், அந்த சிஸ்டர் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னே என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் போய் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறேன். சின்ன குழந்தைங்களாம் எல்கேஜி யூகேஜி பசங்களாம் அப்படி லைனாக வந்தாங்க. பிஸ்கெட்டு, நம்ம தானே பிஸ்கட் கொடுப்போம் அவங்களுக்கு, அந்த பசங்க எனக்கு கொடுத்தாங்க பிஸ்கெட்டு, துண்டு. என்னான்னு கேட்டால்
ஃபாதர் சிறை பணி செய்கிறார். அந்த சிறையில் வாடுகிறவர்களுக்கு கொடுத்தார். இல்லை ஜோரா கை தட்டலாமே அந்த பிள்ளைகளுக்கு. இதுதான் மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இன்று பிறந்தது நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. இதில் தெளிவு இருந்தால் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்கிற கிறிஸ்மஸாக இருக்கும். இப்போ நான் 2 விஷயங்கள் சொன்னேன். ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது மகிழ்ச்சி. அப்போ நாம் பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக, நோ மோர் டிஸ்கரேஜ்மெண்ட், என்கரேஜிங் பீப்புள். நம் தொடர்ந்து அவர்களை, அதான் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, இஃப் யூ வாண்ட் எ குட் பீப்புள், நீங்கள் வந்து நல்ல மகனாக எல்லோரும் பாராட்டுறவங்களாக இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு நாளைக்கு 5 பேராவையாவது பாராட்டி இருக்க வேண்டும். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் எ குட் பீப்புள், ஏன்னா என்ன எந்த யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, ஏன்னா யாருமே வந்து பேச மாட்டுறாங்க அப்படின்னா நீ ஒரு 5 பேர் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ அவர்கள் நல்லது செய்தார்களா, வெரி குட், நல்லா செய்கிறீங்க, வெரி குட், சூப்பராக. இப்போலாம் நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. போயிட்டு பாட்டியம்மா என்ன பண்ணுறீங்க, நான் இதை விற்கிறேன், ரோட்டில் உட்காந்து எவ்வளோக்கு விற்கிறீங்க, 2 ரூபாய்க்கு தான் விற்கிறேன், ஏன் இது ஒரு 10 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்குலாம் விற்கக்கூடாதுப்பா. அந்த பாட்டியம்மா இவன் வந்து பேட்டி எடுப்பான், ஏன் 2 ரூபா தான் நியாயமாக விற்கணும், நான் 1 ரூபாய்க்கு வாங்குறேன், நான் 2 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்புறம் அதை விற்கிறாங்க. அப்போது கடைசியில் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த யூடியூப்காரன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, இன்றைக்கி நல்லா இருங்க, ரொம்ப நன்றிப்பா. இதுதான் மகிழ்ச்சி. பாருங்கள், நம்ம அந்த அம்மாவுக்கும் ஒரு மகிழ்ச்சி, இந்த யூடியூப்காரனுக்கும் ஒரு மகிழ்ச்சி, பார்க்குற நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்போ தான் நம்ம ஒரு லைக் பண்ணுவோம். ஒரு லைக் கொடுங்க அப்படின்னா உடனே லைக் பண்ணுவோம். ஒரு பொண்ணு டான்ஸ் டங்கு டங்குன்னு ஆடின்னு இருக்கும், இதுக்கு லைக் பண்ணுவோமா, இது பாரு வீட்டில் வேலை இல்லாமல் ஆடின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்போது மகிழ்ச்சியை நோக்கி நாம் செல்லுகிறோமா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை சொல்கிறது போல் மற்றவர்களுக்கு நாம் நம்பிக்கை கொடுப்பவர்களாக, மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக நம்ம யோசிச்சு பாருங்கள். அதான் சொல்கிறாங்க, சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய கம்பெனியுடைய சிஇஓஸ் 99% சிஇஓஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டர்ஸ். அப்படின்னா நம்பிக்கையை கொடுக்கிறவர்கள். முடியவே முடியாது அப்படி நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்கள்ல, என்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னேன், எனக்கு இவர் தான் சொன்னார், இவர் தான் செஞ்சார். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம பரோட்டா சூரி தெரியுமா, பரோட்டா சூரி நடிகர் தெரியுமா, அவர் ஒரே வாரத்தில் வீட்டுக்கு போக வேண்டியது, ஒன்றுமே எங்கேயுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போக வேண்டியவர். அப்போ ஒரு அண்ணன் இந்த விஜய் டிவியில் பார்த்தோம், லைட்டு பிடிக்கிற இவன் வந்த பரோட்டா சூரி வந்தது வந்து லைட்டு பிடிக்கிறவராக வந்தார், லைட் மேனாக. அப்போ தான் அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு, கவலைப்படாத, நீ இரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, யூ வெயிட். இன்றைக்கி அவர் வந்தப்புறம் போய் கட்டி பிடிச்சி, அவர் இன்னும் லைட் மேனாக தான் இருக்கார், பட் ஹீ இஸ் க்ரௌன், பட் ஸ்டில் அவர் வந்து அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்ததுனால. அப்போ நாம் வாழ்க்கையில் யாருக்காச்சும் நம்பிக்கை கொடுத்துருவோம். உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேனா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி துவங்குங்கள். நீங்கள் என்றைக்கு ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்குறீர்களோ, என்றைக்கு நீங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறீர்களோ, அன்று துவங்குகிறது உங்கள் கிறிஸ்மஸ் வாழ்வு. இல்லாட்டி எல்லா வருஷமும் சேலை மாறும், நகை மாறும், பொட்டு மாறும், லிப்ஸ்டிக் மாறும், வேறு ஒன்றுமே மாறாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். வீட்டுக்கு போனோன்னே என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடணும், இவ்வளோ மேக்கப் போட்டால் ஒருத்தி கூட வந்து சொல்லவே இல்லை நல்லா இருக்குன்னு, சனியானுங்க எதுக்கு தான் வருதுங்களா தெரியல, நம்மளே புலம்பிக்க வேண்டியது தான். அதனால் கிறிஸ்மஸ் வாழ்வு என்பது, அங்கெல்லாம் ஒரு 5 பேர் சிரிக்கிறாங்க, இதே தான் ஃபாதர் நடக்குது வீட்டில், ஏதாவது சொல்லுங்கள் ஃபாதர். 2 நாள் முன்னாடி ஒரு ஜெயிலர், அதை நாங்கள் ஜெயிலுக்கு போகிறனால சூப்பரண்டென்ட் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஃபாதர் எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க ஃபாதர், அதுங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்குதுங்கன்னா, நாங்கள் ஜெயிலில் போய் வாட்ஸ்அப் பார்த்துன்னு இருக்கிறோம், சுற்றின்னு இருக்கிறோன்னு, அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவன் ஒருத்தன் காணாமல் போயிட்டா எங்கள் தலை காலி உள்ள அப்படி இருக்கும். அப்போ அதுபோல் பல நேரங்களில் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது கூட நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கிறது, மகிழ்ச்சி கொடுக்க இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் யாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறேன், யாருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறேன், இதுவரை நான் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன் ஆனால் மகிழ்ச்சி கொடுத்ததில்லை, இதுவரை நான் என்னை பாராட்டியிருக்கிறேன் பிறரை பாராட்டி நம்பிக்கை கொடுத்ததில்லை. எனவே இன்றிலிருந்து இந்த கிறிஸ்மஸ் விழா
ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய நாம் தொடர்ந்து திருப்பில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றான், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தன்னை மறையிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கிரேஸ்வில் அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஏறெடுக்கும் மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் குறிப்பாக எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வர வேண்டி இதோ இந்த மன்றாட்டுகளில் பக்தியோடு பங்கேற்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று உம்மை தேடி வந்திருக்கும் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றைத்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றிணைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயரே இறைவா, உடல்நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையாய் எம்முள் பிறந்த இறைவா, எம் அனைவரின் உள்ளத்திலும் நீர் புதிதாய் பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களால் உம்மை மேலும் காயப்படுத்தாமல் உம்மில் வளர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நன்றியின் நாயகனே இறைவா, மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போதும் எங்களை நல்முறையில் பாதுகாத்தீரே. நீர் எம்மை காத்து நன்றியை மறவாமல் எமக்கு நீர் அளித்த செல்வங்களை பிறருடன் பகிர்ந்து நமக்கு நன்றி செலுத்தி வாழும் வரத்தை தரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை முன்வைத்து மன்றாடுவோம். இந்த வேளையிலே இன்றைய நாள் திருப்பலியை நமக்காக தலைமையேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருட்பணியாளர் ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களையும் அவருடைய பணி வாழ்வில் அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு நல்வுள்ளங்கள் மற்றும் சிறைப்பணியில் சிறையில் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இவர் வழியாக தொட்டு வழிநடத்த வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிற இவருடைய எண்ணம் வாழ்க்கை மென்மேலும் ஆசிராய் இருக்க ஜெபிக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் திருப்பலியில் இணைந்து எங்களுக்காக ஜெபிக்கின்ற அருட்பணியாளர் ஜோசப் அவருடைய எண்ணங்களையும் ஆசீர்வதிக்க கொண்டாடுகின்றோம். கல்லூரியின் பேராசிரியராக முதல்வராக இருக்கின்ற தந்தை அவர்கள் அவருடைய பராமரிப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும், மாணவ செல்வங்களையும், ஆசிரியர்களையும், அவருடைய குடும்பங்களையும் பேறு பேராய் வழிநடத்த உருக்கமாய் மன்றாடுகின்றோம். இதோ இந்த பெருவிழா திருப்பலியில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு நல்வுள்ளங்கள், இங்கு குழுமி இருக்கின்ற பீடச்சீடர்கள், பீடத்தை அலங்கரிக்கின்ற இந்த பிள்ளைகள், மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் நம்முடைய பங்கில் உள்ள பக்த சபையினர், இளைஞர்கள், மரியாயின் சேனையினர், கோல்பிங் குழுவின் உறுப்பினர்கள், மேலும் தன்னார்வ தொண்டர்கள், பாடகர் குழுவினர், வின்சென்ட் டெ பால் சபையினர், வின்சென்ட் டெ பால் சபையினர்களுக்கு உதவுகின்ற அனைத்து நல் குடும்பங்கள், உதவிகளை பெறுகின்ற தத்து குடும்பங்கள், இவர்களையெல்லாம் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுகின்ற இந்த வேளையில் தெய்வமே, என்னுடைய மனதில் எழுந்து இருக்கின்ற உம்முடைய அன்பு நாங்கள் மென்மேலும் பகிர்வின் அன்பாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அன்பாக, ஆசீர்வாதத்தை தருகிற அன்பாக அமைந்திட செய்திரளும். மேலும் இன்றைய நாள் திருப்பலியை நன்றியின் வழியாக மைக்கேல் குடும்பம், எஸ்ஆர் டோமினிக் சாவியோ டி மெட்டில்டா ராணி குடும்பம், மார்க்ரெட் ரீட்டா குடும்பம், அருள்தாஸ் மரியம்மாள் குடும்பம், சபரிமத்து வலெட் மேரி குடும்பம், அமுல்ராஜ் அனிதா குடும்பம், மேரி கப்ரேயல் குடும்பம், ஐரிஸ் லூர்து மேரி ஜான்சன் ராஜ் குடும்பம், இக்குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும் மேலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த மன்றாடுகின்றோம். தெய்வமே, இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய ஸ்டெல்லா பீட்டர், மேபிள் பிரான்சிஸ், சேவியர் புஷ்பா, பார்த்திபன் பிரான்சிஸ், சாமுவேல், தினேஷ், தினகரன், முல்லை மாலா, மார்டின் மேரி, கப்ரேயல், மார்கரெட், ரீட்டா லாரன்ஸ், சபரி அம்மாள் இவருடைய ஆண்மொழி பாற்றிக்காக மன்றாடுவோம். நித்திகளை பாற்றியே மறித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடுவதாக. ஆமேன். பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தையினுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு மக்கள் அனைவரும் வளம் பெற்று ஆண்டவருடைய திருச்சபையை கட்டி எழுப்ப நாம் தனிமையில் மன்றாடுவோம். ஆண்டு நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் பாலன் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காணிக்கையின் பொழுது சிறைப்பணிக்கு உதவிட உங்களுடைய இல்லங்களிலிருந்து புதிய துணைகளை, புதிய பொருட்களை காணிக்கையாக கொடுங்கள் என்று சொல்லியிருந்தோம். கொண்டு வந்தவர்கள் காணிக்கையாக கொடுங்கள். மேலும் காணிக்கையை பெற்று இறையாசிரோடு நாம் பயணிப்போம். காணிக்கை பாடல்.
மனங்களிலே என் இதயம் மகிழவே உன் கத்தில் மலர்ந்திடுவேன் என்னை ஏற்றிடுமே உன் கருத்தில் மலர்ந்திடுவேன் என்னை ஏற்றிடுமே என் இதயம் கொண்டு வந்தேன் தேவலோக சீதனமாய் பூமி வந்ததே தேடும் அன்பு மனங்களிலே அமைதி தந்ததே நானும் உந்தன் அன்பினிலே நிறைவு காணுவே நாடும் உந்தன் அன்பினிலே நிறைவு காணுவே நாளுமே உன்னையே பாடி புகழுவே நாடுமே உன்னையே பாடி புகழுவே என் இதயம் கொண்டு வந்தேன் பாலகனே மாமரின் கோமகனே உன்னிடமே மாட்டுக்கொட்டில் தொட்டிலாக தேடி வந்ததே இடையர் உன்னை தேடி வந்து கூடி நின்றதே மாட்டுக்கொட்டில் தொட்டிலாக தேடி வந்ததே இடையர் உன்னை தேடி வந்து நானும் உந்தன் தரிசனத்தை காண வருகின்றேன் நானும் உந்தன் தரிசனத்தை காண வருகிறேன் நாளுமே சொந்தமா நானுமே சொந்தமா உன்னை சேருவே என் இதயம் கொண்டு வந்தேன் பாலகனே மாமரின் கோமகனே உன்னிடமே உந்தன் பலியிலே என் இதயம் மகிழவே உந்தன் பலியிலே என் இதயம் மகிழவே உன் கரத்தில் மலர்ந்திடுவேன் என்னை ஏற்றிடுமே உன் கருத்தில் மலர்ந்திடுவேன் என்னை எட்டிடுமே என் இதயம் கொண்டு வந்தேன் பாலகனே மாமரின் கோமகனே உன்னிடமே தேவலோக சீதனமாய் பூமி வந்ததே தேடும் அன்பு மனங்களிலே அமைதி தந்ததே தேவலோக சீதனமாய் பூமி வந்ததே தேடும் அன்பு மனங்களிலே அமைதி தந்ததே நானும் உந்தன் அன்பினிலே நிறைவு காணுவே நாளும் உந்தன் அன்பினிலே நிறைவு காணுவே நாளுமே உன்னையே பாடி புகழுவே நாளுமே உன்னையே பாடி புகழுவே என் இதயம் கொண்டு வந்தேன் பாலகனே மாமரின் கோமகனே சகோதர சகோதரிகளே எழுதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியாரின் அனைத்து நலனுக்காகவும் உமது
ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மரணிகழ்வின் வழியாக முதுமாட்சியின் பேரொளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மை இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவ இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெல்லும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் உமது திருவொளியினுள் ஏற்றருள் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான திரு யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர்கள், தூய அருள் ஆனந்தர், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து வரைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினால் வயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது உள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழுவினருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமாக எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திறத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அனைவரும் ஒவ்வொருவரை திரும்பி பார்த்து ஒரு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் நம்முடைய அந்த அமைதியையும் தெரிவித்துக் கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இடத்தில் என்னை வர நான் தகுதி வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடை. கிறிஸ்துவின் திருளும் திறத்தும் என்னை காத்த முடியல வாழ்வழிப்பதாக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை தகுதியான உள்ளத்தோடு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் நற்கருணை வழங்குவார்கள். வழங்குகின்ற வேளையிலே சரியான பதில் சொல்லி பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். We need 4 sisters to distribute the communion.
எழுந்து வந்த எங்கள் இனிய நல்ல இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உண்மை தன்னில் ஏந்துவோ. வாரம் வாரம் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரம் வாரம் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரம் வாரம் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்த வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோ.
ஏற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். புனித அருளார்ந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களாக உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரப நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மென்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்பர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தாம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளையர்களுக்கு தம் வானத்துதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியையும் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் எண்ணம் நம்பிக்கை மகிழ்ச்சி என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாலன் இயேசுவின் ஆசீர் பெற்றவர்களாக
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தந்தையர்கள் இருவர் சார்பாக சொல்லுகிற இந்த வாழ்த்தின் ஆசீர்வாதம் உங்களை தாண்டி உங்களுடைய இல்லங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் செல்ல இதோ ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் வின்சென்ட் டி பால் சபையினர் மற்றும் மரியா இணையினர் பீடத்துக்கு இடது அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இங்க இருக்கின்ற மரியாயின் இணையினர் மற்றும் வின்சென்ட் டி பால் சபையினர் பீடத்துக்கு இடது அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பலினுடைய நிறைவில் இறுதி பாடல் பாடுகின்ற சமயத்தில் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் ஏதோ அற்புதமான அழகான ஒரு நாடகமாக நடிக்க இருக்கிறார்கள். 423ஆம் ஆண்டு குடில் என்ற மனித தன்மையை இறைவன் இயேசு எவ்வாறு பிறந்தாரோ அந்த ஒரு நிகழ்வை அழகாக தூய பிரான்சிஸ் அசிசியார் முதல் முறையாக மனித குடிலை உருவாக்குகிறார். அந்த ஒரு குடிலுடைய வடிவம் தான் என்று ஆலயங்களில் எல்லாம் உங்களுடைய வீடுகளில் குடில் அமைச்சிருப்பீங்க. யாரோட வீட்டிலாம் குடில் அமைச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. பாராட்டுக்கள். இந்த ஆண்டு குடிலினுடைய வரலாற்றில் 800வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. பிரான்சிஸ் அசிசியார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மனித குடிலை இயேசு எவ்வாறு மாற்றிடையில் குடிலில் பிறந்தார் என்ற ஒரு நிகழ்வை அழகாக தத்துருவமாக நம்முடைய பிள்ளைகளும் இப்பொழுது நடிக்க இருக்கிறார்கள். ஒரு சில செய்திகள் சிறப்பாக இன்றைய நாளில் இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வழிநடத்துகின்ற இந்த வேளைகளை இயேசுவினுடைய பிறப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பம் மூலமாக அடுத்தவர்களுக்கு அயலாருக்கு கிருபையும் கிடைக்க சுபித்து மன்றாடுகின்றோம். மேலும் இன்று காலை, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு திருப்பலி இருக்கிறது. இன்றைய நாள் இந்த திருப்பலியை நமக்காக ஜெபித்து அர்ப்பணித்த நம்முடைய தந்தையர்கள் இருவரையும் ஜோரா கை தட்டி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவ்வளவுதான், நான் சத்தமே கேட்கலையே, அதை பண்ணி கொட்டுறதுனால எனக்கு கேட்க மாட்டேது ஃபாதர். பாராட்டுக்கள். தந்தையர்கள் இருவரும் நம் மத்தியிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வேளைகளே அவருடைய பணிகள் சிறப்பாய் அமைந்திட உருக்கமாய் மன்றாடுகின்றோம். மேலும் வருகின்ற நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை வழக்கம் போல் திருப்பலி, புதன்கிழமை நம்முடைய மறைவட்ட அளவில் கிறிஸ்துமஸ் கேரல் பாடல் போட்டி சீனிவாச நகர் திருவிருதி ஆண்டவர் ஆலயத்தில் நடக்கிறது. நம்முடைய பங்கிலிருந்து பாடகர் குழுவினர் அது பங்கேற்கிறார். எனவே புதன்கிழமை மாலை திருப்பலி நம்முடைய பங்கில் நடைபெறாது. நீங்கள் அனைவரும் நம்முடைய பாடகர் குழு ஊக்குவிக்க சீனிவாசர் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிருதி ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகின்ற வியாழக்கிழமை 28ஆம் தேதி மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. சிறப்பாக பிறந்த குழந்தைகள் இயேசுவுக்காக இன்னுயிரை கொடுத்த குழந்தைகளுடைய பெருவிழாவில் நம்முடைய பங்கில் காலை 9 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து மறைக்கல்வி, மாணவ செல்வங்கள், பீடச்சீடர்கள், இளைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகள் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுக்கிறது வேளையில் நம்முடைய பங்கில் உள்ள குழந்தை நல பணியாளர் மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த திருநிகழ்வில் அவர்கள் பங்கேற்று வழி நடத்துவார்கள். மேலும் 31ஆம் தேதி வருடத்தினுடைய இறுதி நாள், வருடத்தினுடைய இறுதி ஞாயிறு அன்று தாய் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்று நம்முடைய ஆலயத்தில் வழக்கம் போல் காலை 6:45 மணி தமிழில் திருப்பலியும் 9:30 மணி ஆங்கில திருப்பலியும் நடைபெறும். காலையில் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் குடும்ப சங்கீதமாக கணவன் மனைவியாக தம்பதியர்களாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக இந்த ஆண்டு 25 ஆண்டு 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற தம்பதிகள் இருப்பீர்கள் என்றால் அன்பிய ஒருங்கிணைப்பாளர் வழியாக எனக்கு உங்களுடைய பெயர்களை அன்பிய பொறுப்பாளர் வழியாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய நாளில் லூர்து மாத அன்பிய குடும்பங்கள் திருப்பலி வழிபாட்டு சிறப்பிக்கின்றார்கள். மாலையில் 31ஆம் தேதி மாலையில் 7 மணிக்கு இருமொழி திருப்பலி மற்றும் அதைத் தொடர்ந்து நன்றியிடுதல் நற்கருணை ஆராதனை 9:30 மணிக்கு
நள்ளிரவு புத்தாண்டு திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கின்ற இத்தருணத்தில் புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் புலர்கின்ற கிருபை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய நலன்களுக்காய் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இறுதி பாடல் பாடுகிற பொழுது நம்முடைய இளைஞர்கள் இந்த பீடத்தை ஒழுங்குபடுத்தி நாடகத்துக்கான தயாரிப்பு நிகழ்வில் செல்லுகிறார்கள். அந்த நாடகத்தினுடைய இறுதியிலே நம்முடைய பங்கில் உள்ள மறைக்கல்வி மாணவ மாணவிகள் சென்ற வாரம் கிறிஸ்துமஸ் கேரல் போட்டியில் பாடி அந்த பாடலை பாடி ஊக்க பரிசுகளை பெறுகிறார்கள். மேலும் இந்த கிறிஸ்துமஸ் கேரல் போட்டியில் நம்முடைய பங்கில் உள்ள மறைக்கல்வி மாணவ மாணவிகள் 131 மதிப்பெண்களை பெற்று அவர்கள் முதலிடத்தை பெற்றுகிறார்கள். ஜோரா கைத்தட்டி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்போம், பாராட்டுவோம். 28 பிள்ளைகள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் 2வது பரிசை தூய யோசேப்பு அன்பிய குடும்பங்கள் 84 மதிப்பெண்களை பெற்று 12 நபர்கள் 7 குடும்பங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகின்றோம். அன்பியங்களில் அவர்கள் சிறந்து அந்த பாடல் போட்டியில் பங்கேற்கிறார்கள். 3வது இடம் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள். எப்பொழுதும் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்ற நம்முடைய பங்கு இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வேளையில் இன்னும் ஜோரா கைத்தட்டி அவர்களை பாராட்டுவோம். 82 மதிப்பெண்கள் பெற்று 9 நபர்கள் பங்கேற்று அது சிறப்பு நிகழ்வுகள் பெறுகிறார்கள். எனவே இவர்களுக்கான பரிசு இறுதி பாடல் முடித்த பின்பு கொடுக்கப்படும். இறுதி பாடல் லல்லா 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 விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே பூவுலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே பாலகன் பிறந்தார் மாரடி குடிலில் மன்னவன் மலர்ந்தார் தாமரையின் மடியில் பாலகன் பிறந்தார் பிறந்து வா என்னுள்ள குடிலில் பிறந்து வா